ஆகணும், கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும், 8 மணி நேரம் நல்லா தூங்கணும், அதே மாதிரி நிறைய சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்படி இருந்தாலே, இப்படி நம்ம வாழ்க்கை முறையை நாமளே மாற்றிக்கொண்டால் இதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அதுதாங்க இரத்த சர்க்கரை சமநிலையிலும் இருக்கும், வராதவங்களுக்கு வராமலும் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவை பார்த்து ஏற்கனவே உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். இதைய ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு பழக்கமாக மாற்றிக்கிட்டு உங்கள் லைஃப் லாங் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அது உங்களை இந்த மாதிரி வியாதிகள்லேருந்து கூட நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கு உதவும். சர்க்கரைங்கிறது, இரத்த சர்க்கரை அல்லது டயபெட்டிஸ் நீரிழிவு நோய்ங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது இன்சுலின் பற்றாக்குறை. இன்சுலின் பற்றாக்குறைனா நம்ம சாப்பிட்றோம் நிறையா, ஆனால் அந்த சாப்பாட்டுக்குரிய வேலைகள் செய்கிறதில்ல. வேலைகள் செய்தால் இன்சுலின் நம்ம சாப்பிட்ட நம்ம ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் கீக்கலான இன்சுலின் சுரந்துடும். ஆனால் வேலை செய்யாதனால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு அப்படியே குளுக்கோஸாக மாறி நம்ம ரத்தத்தில் போயிடு அந்த அளவுக்கு இன்சுலின் சுரக்கலை. அதனால தான் என்ன ஆகுது, இரத்த சர்க்கரை அதிகமாகிடுது. ஆனால் சின்ன சின்ன வேலைகள் செய்து வாக்கிங் போய் கொஞ்சம் நைட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்து இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்மளுடைய இரத்த சர்க்கரையை எரிச்சிட்றோம், கலோரியாக எரிச்சிட்றோம், வேலையாக மாற்றிடுறோம். மாற்றும்போது ரத்தத்தில் போய் சேர்றது கம்மியாயிடுது, பிளட் சுகர் கம்மியாயிடுது. அதுக்கு கரெக்டாக இன்சுலின் சுரந்து சமநிலையில் மாற்றிடுது. இதுதாங்க பாடம், இதுதாங்க லெசன். இப்படி செய்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இரத்த சர்க்கரை சமநிலையிலும் இருக்கும், வாழ்க்கை பயணமும் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும். இரத்த சர்க்கரை வந்தவங்களுக்கும் சமநிலையில் இருக்கும், வராதவங்களுக்கும் காலம்புறம் ஒரு கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும். இதை தான் நம்ம முன்னோர்கள் பாடுபட்டாங்க. முன்னோர்கள் அந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் சுகர் இல்லை, 50 வருஷத்துக்குள்ளே தான் வந்துச்சு. ஏன்னா மனிதன் எல்லாமே மிஷின் ஆகிடுச்சு, நடக்கிறது இல்லை, வெஹிக்கிள்ஸு. அதனால தான் இந்த வியாதியே அதிகமாச்சு. ஸோ எவ்வளவு தூரம் நடக்கிறோமோ, எவ்வளவு தூரம் வேலைகளை செய்கிறோமோ, எவ்வளவு தூரம் இயற்கையோடு ஈந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வியாதி வராது அல்லது சமநிலையில் இருக்கும். வேலைகள் செய்யாமல் படுத்து இருக்கிறது, தூங்கிறது, ஒரே இடத்துல இருக்கிறது, மன அழுத்தம்